ஜனாதிபதி இதுவரையில் ஆற்றிய உரைகளில் இன்று சுதந்திர தினத்தில் ஆற்றிய உரை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, ஏன் அதிகமாக பேசப்படுது? නිදහසෙන් පසු 78 වසර තුල ජය තියෙනවා පරාජයන් තිබෙනවා. හොඳ තියෙනවා නරක තියෙනවා. எதிர்க்கட்சியில் இருக்கிற முக்கிய உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா ஜனாதிபதியினுடைய உரை பற்றி අවුරුදු 75ක සාපය කියන එක මම හිතන්නේ අද ජනාධිපතිතුමා විසින් ප්‍රතික්ෂේප කරා. இலங்கையினுடைய 78வது சுதந்திர தினம் வடக்கு கிழக்கின் பல பிரதேசங்கள்ல கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி மக்கள் பேரணியும் ஆர்ப்பாட்டமும். இலங்கையினுடைய 78வது சுதந்திர தின நிகழ்வுகள் இன்றைய நாளில் சுதந்திர சதுக்கத்தில் நடந்தது. இந்த நிகழ்வில் அரச அதிகாரிகள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பிரமுகர்கள், மக்கள் எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு சுதந்திர தின நிகழ்வாக இருந்தது. சாதாரணமான ஒரு சுதந்திர தின நிகழ்வு, செலவுகள் குறைந்த ஒரு சுதந்திர தின நிகழ்வு. போன வருஷமும் அதே மாதிரி, இந்த வருடமும் அதே மாதிரியான ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான ஒரு சுதந்திர தினமாக இன்றைய நாளில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. இந்த சுதந்திர தின நிகழ்வுல ஜனாதிபதி ஆற்றிய உரையில பிரதானமான 2-3 விஷயங்கள் பேசப்படுது. வளமையா அவர் சொல்ற மிக முக்கியமான விஷயம் தான், இனவாதம் இல்லாத ஒரு நாட்டை கட்டி எழுப்புவதே பிரதானமான நோக்கம். இந்த சுதந்திர தினத்துடைய பிரதான தொனி, பிரதான கருப்பொருளாக எடுக்கப்பட்டிருக்கிறது, இலங்கையை கட்டி எழுப்புவோம், மீள் கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு தொனி தான், இந்த தொனிப்பொருள் தான் இந்த நாளில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய வளமையான உரைகள்ல இல்லாத ஒரு விஷயம் இன்றைய உரையில இருந்தது. அதுதான் இவ்வளவு காலமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடைய உரையில் இருக்கிறது, இவ்வளவு காலம் நடந்த ஆட்சி என்றது ஒரு சாபக்கேடான ஆட்சி, எந்த விஷயமே நல்ல விஷயங்கள் நடக்கல அப்படின்ற கருத்துக்கள் தான் அவருடைய உரைகள்ல இருக்கும். எதிர்க்கட்சிகள் இதை இல்லை, நல்லதும் நடந்திருக்கு, நீங்க அதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தாலும் அவர் வெளிப்படையாக அல்லது அந்த உரைகள்ல இருக்காது. ஆனால் இன்றைய உரையில ஜனாதிபதி சொன்ன விஷயம் தான், இந்த 77 வருடங்கள்ல 76 வருடங்கள்ல நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, வெற்றியும் கிடைச்சிருக்கு, நமக்கு தோல்வியும் கிடைச்சிருக்கு. நல்லது நடந்ததை நாங்க நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி மறைக்க போறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் கெட்டதை ஒருபோதும் ஆதரிக்க போறதும் இல்லை. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது இப்போதைய கட்டாய தேவை அப்படின்ற உரையில அவருடைய அந்த அடிப்படையில் அவருடைய உரை இன்றைய நாள்ல இருந்தது. නිදහසෙන් පසු 78 වසර තුල ජය තියෙනවා පරාජයන් තිබෙනවා. හොඳ තියෙනවා නරක තියෙනවා. අපි කිසිසේත්ම නරක දේ බැහැර කරන්න පැකිලෙන්නේ නැහැ. ඒ වගේම අපි කිසිසේත්ම හොඳ දේ උකහා ගන්න බියවන්නෙත් නැහැ. நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றத ஏற்றுக்கொண்டிருக்காரு அப்படின்றத எதிர்க்கட்சியினுடைய ஒரு பிரதானமான உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா ஒரு வீடியோ மூலமான அவருடைய சமூக வலைதளத்தினுடைய பதிவின் மூலமாக சொல்லியிருந்தாரு. තමයි අපි දිගින් දිගටම කිව්වේ. හොඳ දේවල් වුණා, හොඳ නැති දේවල් වුණා. නමුත් සියලුම දේවල් නරක දේවල් නෙමෙයි. இதைத்தான் நாங்க ஜனாதிபதிக்கு நிறைய தடவை சொல்லியிருந்தோம். நல்லது நடந்திருக்கு, அதையும் நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். கெட்டது நிறைய நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லை, ஆனா அதையும் பார்க்க போக நல்லது நடந்திருக்கு தானே, இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்களே அப்படின்னு சொல்லி நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை ஜனாதிபதி இன்றைய நாளில் ஏற்றிருக்கார். இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த வீடியோல இருந்தது. எனவே ஜனாதிபதியுடைய உரை இந்த விடயத்தில் இன்றைய நாளில் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக, கொஞ்சம் அதிகமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கு. ஜனாதிபதி ஆற்றிய இந்த விஷயம் தொடர்பாக, இந்த விஷயம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. இலங்கையினுடைய சுதந்திர தினம் 78வது சுதந்திர தினத்தை இன்றைய நாள்ல வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பாட்டம் மூலமா ஒரு கருப்பு நாளா பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இதுல நிறைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நாளை கருப்பு நாளாக தாங்கள் பிரகடனப்படுத்துவதாக அறிவித்து இன்றைக்கு கிளிநொச்சியில மிகப்பெரிய ஒரு மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்று நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், பொதுமக்கள், ஊர் மக்கள் என்ற அடிப்படையில் இளைஞர்கள், யுவதிகள் அனைவருமே இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. ஏன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இதுல கலந்து கொண்டிருந்தாங்க. இதுல முக்கியமா கோரிக்கை விடுக்கப்பட்ட விஷயம் சொன்னா, வடக்கு கிழக்கு தமிழர் மக்களின் தாயகம், சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர்களுக்கு சுதந்திர தினம் கருப்பு நாள் அப்படின்ற பலதரப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு இந்த எதிர்ப்பு பேரணி இன்றைய நாள்ல நடந்தது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெரிய அளவாக பரபரப்பா பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. சிங்களத்தின் சுதந்திர நாள்
கடந்த காலங்களில் நடந்த மக்களுக்கு இன்னும் காணி விடுவிப்பு தொடர்பான விஷயங்கள் இதில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முரண்பாடாக இருக்கிற சில விஷயங்கள், தீர்க்கப்படாமல் இருக்கின்ற விஷயங்கள், தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள், தீர்க்கக்கூடிய விஷயங்களை இன்னும் ஏன் அரசாங்கம் தீர்க்காமல் இருக்கு அப்படின்ற பலதரப்பட்ட கோரிக்கைகள் இந்த எதிர்ப்பு பேரணியில முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளில் இருந்து கங்காராம விகாரை கருகாமையில மிகப்பெரிய அளவான மக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. காரணம் என்ன சொன்னா, நிறைய இருக்குன்னா கண்டிப்பா வருவாங்க. குஜராத்திலிருந்து புனித சின்னங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனி விமானத்தில் இன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கங்காராம ஆலயத்தில், அதாவது விகாரையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி இன்று சென்று வணக்கம் தெரிவித்திருந்தார், அங்கு பார்வையிட்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் நாளிலிருந்து பொதுமக்களுக்கான அனுமதி வழங்கப்படுகிறது. எனவே இந்த பிரதேசத்தில் அதிகமான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுறதால போக்குவரத்து விதிமுறைகளில் பலதரப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் வேலைக்கு போறீங்க, வாரீங்க, இந்த நேரத்தை கொஞ்சம் இந்த பாதைகளை பயன்படுத்துறதை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா அந்த பாதையால் வாகனம் செல்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. வாகனங்களை நீங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ள, அதாவது கங்காராம ஆலயத்துக்கு நீங்கள் போக போறீங்கன்னா வாகனங்களில் போறவங்க எங்கெங்கெல்லாம் வாகனத்தை பார்க் பண்ணணும், எப்படி போகணுன்ற விதிமுறைகளை போலீசார் வெளியிட்டிருக்காங்க. எனவே இந்த விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி வருகின்ற 11ஆம் தேதி வரை இந்த நடவடிக்கை இருக்கும். நாட்டின் பல பிரதேசங்கள்ல, பல மாவட்டங்கள்ல இருந்து அதிகளவான மக்கள் இந்த புனித சின்னத்தை பார்ப்பதற்காக வருவார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான நடைமுறை தான் கௌபே. இது 2025ஆம் ஆண்டுல ஆரம்பிக்கப்பட்டாலும் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. பகுதி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப நாடு முழுவதும் இது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அண்மையில் நோர்வேலியாவிலும் இது அமுல்படுத்தப்பட்டது. போன வருஷம் இந்த கௌபே மூலமாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய சாரதிகள் கிட்டத்தட்ட 44,000க்கும் அதிகமானவங்க, 44,000 கிட்டத்தட்ட இந்த ஆப் மூலமா தண்டப்பணம் செலுத்தியிருக்காங்க. இதனால பெரிய அளவான வருமானம் அரசாங்கத்துக்கு வந்தது. இந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள்ள மட்டுமே 11,751 பேர் இந்த கௌபே மூலமான தண்டப்பணங்களை செலுத்தியிருக்காங்களாம். ஆனா இந்த வருஷத்துல இது 1 லட்சத்தை தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போன வருஷத்தையும் விட 2 மடங்குக்கு அதிகமாக வரலாம்னு சொல்லப்படுது. காரணம் இப்பொழுது எல்லா மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட இருக்கு. யார்தான் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி கட்டணம் செலுத்துறதுக்கு? ஏன்னா லைசன்ஸை கொடுத்துட்டு ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு நாங்க போவோம், அங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டி அந்த போலீஸ்ல போயிட்டு நம்ம லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் எந்த அளவுக்கு கொடுமையான விஷயங்கள்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக உடனே அந்த இடத்திலே ஆப் மூலமா எவ்வளவு தண்டப்பணமோ கட்டிட்டு நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக இருக்கிறதால நிறைய பேர் இதுலயே போறாங்க. இதுல கட்டணம் செலுத்துறதை விடுங்க, எத்தனை பேர் போக்குவரத்து விதிமுறைகளை மீறாங்கன்றத பாருங்க. இந்த 24 நாட்கள்லேயே கௌபே மூலமாகவே கட்டணம் செலுத்திருக்காங்க 11,000க்கு மேல அதிகம். இல்ல இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நேரடியாக செலுத்துறவங்க எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதிகளவான வாகன விதிமுறைகள் நாட்டில் நடக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை இப்ப எடுத்து வராங்க. எனவே இது மார்ச் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான முழுமையான நடவடிக்கைகள் கொண்டு வரப்படுகிறது. இந்த விஷயங்கள் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான சுருக்கமான செய்திகளுடைய தொகுப்பு. சந்துரு ரிப்போர்ட்டுடைய ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.